பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு நல்ல கதையை கேட்போமா? கப்பல் துறைமுகத்தை வந்து அடைந்தது. பவுலும் அவருடைய நண்பர் சீலாவும் பிலிப்பி பட்டணத்தை நோக்கி போனார்கள். மார்க்கெட், தெருக்கள் என்று எல்லா இடங்களிலும் மீண்டும் மீண்டும் இறைவனுடைய வார்த்தையை கூறினார்கள். இறைவன் உங்களை நேசிக்கிறார். அவர் தனது குமாரனை இந்த உலகில் அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். லீதியாள் இதை நம்பினாள். இயேசுவை குறித்து சொல்லப்பட்டவைகளை ஆர்வமுடன் கவனித்தாள். மற்றவர்களோ எரிச்சல் அடைந்து கோபத்துடன் கத்தினார்கள். அவர்கள் கலகத்தை உருவாக்குகிறார்கள். நாங்கள் இதை கேட்க விரும்பவில்லை. இந்த இடத்தை விட்டு அகன்று போங்கள். கற்கள் எரியப்பட்டன. இறைவனின் செய்தியாளர்களை முழு கூட்டமும் திடீரென கொடூரமாக தாக்கியது. கோபமுற்ற மனிதர்கள் பவுல், சீலாவின் ஆடைகளை கிழித்து அவர்களை சவுக்கால் அடித்தார்கள். அவர்களுடைய முதுகுப் பகுதியை தடிகளால் தாக்கினார்கள். அவர்கள் இருண்ட ஒரு சிறைச்சாலையில் கைகள் கால்கள் கட்டப்பட்டவர்களாக இருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் காயம், முதுகுப் பகுதியில் கடுமையான வலி. அவர்கள் முறுமுறுக்கவில்லை. ஏன் இப்படி நடைபெறும்படி இறைவன் அனுமதித்தார் என்று எதையும் கேட்கவில்லை. அந்த நடு இரவில் அவர்கள் இறைவனை துதித்து பாடினார்கள். அப்போது இந்த காரியம் நிகழ்ந்தது. ஒரு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சியை இறைவன் கொண்டு வந்து அவர்களுக்கு உதவினார். அவர்களுடைய சங்கிலிகள் அறுந்து போயின, கதவுகள் திறவுண்டன. சிறைச்சாலைக்காரன் சத்தத்தை கேட்டு எழுந்தான். எல்லாரும் தப்பிவிட்டார்கள் என்று நினைத்தான். அவன் மேலதிகாரியை குறித்து பயந்தான். எனவே அவன் தற்கொலை செய்ய பட்டயத்தை எடுத்தான். நில்லு நில்லு, உனக்கு ஒண்ணு செஞ்சிடாத. எப்பா, உனக்கு ஒண்ணு தீமை ஏற்படுத்திடாத. நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம். உண்மையாகவே ஒருவரும் ஓடிப்போகவில்லை. சிறைச்சாலை காவற்காரன் பவுலின் பாதத்தில் விழுந்தான். நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? நீ ஒன்னும் செய்ய தேவையில்ல. இயேசு உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நீ இதை விசுவாசிச்சனா ரட்சிக்கப்படுவ. அதை சிறைச்சாலைக்காரன் விசுவாசித்தான், மாற்றமடைந்தான். அவன் தொடர்ந்து அவர்களை துன்புறுத்தவில்லை. அவர்களுக்கு உணவு கொடுத்தான். அவர்களுடைய காயங்களுக்கு மருந்து போட்டான். அடுத்த நாள் காலையில் நீதிபதி செய்தியாளர்களை அனுப்பி 2 பேரையும் விடுவிக்க சொன்னார். அவர்களை மோசமாக நடத்தியதற்காக வருத்தம் தெரிவித்தார்கள். பிறகு பவுலும் சீலாவும் அநேக இடங்களுக்கு சென்று அநேகருக்கு இயேசுவை குறித்து கூறினார்கள். ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மெய் வாழ்வை பெறுவீர்கள்.